மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, உதவித்தொகை உயர்வுக்காக கடந்த 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 4 நாட்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றது. அதே போல் 17, 18 ஆகிய 2 தினங்கள் சென்னையில் மிகப்பெரிய அளவில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் எப்படி, எதற்காக, ஏன் நடைபெற்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னதாக என்னுடைய முகநூல் பக்கமாகிய மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம், ஆங்கிலத்தில் டுடே டிசேபிள்டு நியூஸ் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமானது பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம் என்கிற தமிழில் பெயரிட்டக்கூடிய இந்த ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். அப்படி லைக் பண்ணிங்க அப்படின்னா, நான் இதில் காணொலியாக சில விஷயங்கள் தான் போட முடியும். எல்லா விஷயங்களும் காணொலியாக போட முடியாது. உதாரணத்துக்கு அரசுடைய உத்தரவுகள், அரசாணைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை அதில் தான் நான் பதிவேற்றம் பண்ண முடியும். அப்போ அந்த அடிப்படையில் அதில் ஏராளமான தகவல்கள் அதில் கொட்டி கிடக்குது. எப்பொழுது வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் மாற்றுத்திறனாளிகளின் சங்கமம் இங்கிலீஷில் டுடே டிசேபிள்டு நியூஸ் அப்படிங்கிற இந்த ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கை கொடுக்கும் கை அப்படிங்கிற பேர்லேயே வாட்ஸ்அப் குரூப்பானது செயல்பட்டு வருது. அந்த குரூப்புடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதிலையும் இணைஞ்சு கொள்ள வேண்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உண்மைகளுக்கான சங்கத்தின் மாநில மாநாடு கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக திருச்சியில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து மாற்றுத்திறனாளிகள் பல்லாயிரக்கணக்கில் கலந்து கொண்டார்கள். இதில் நிறைவேற்றப்பட்ட மிக முக்கியமான தீர்மானம், மாற்றுத்திறனாளிகளுடைய உதவித்தொகையை தமிழக அரசு உயர்த்தி தருகிற வரை பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் மறியல் போராட்டத்தை நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றியிருந்தோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை தமிழக அரசிடமிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்வு சம்பந்தமான ஏதாவது அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் எந்த விதமான அறிவிப்பையும் இந்த அரசாங்கம் அறிவிக்கவில்லை. ஏற்கனவே நம்முடைய சங்கம் கடந்த 1.5 ஆண்டுகளில் 5 முறைக்கு மேல் மிக கடுமையான போராட்டங்களை நடத்தியிருக்கிறது. உதவித்தொகை வராத மாற்றுத்திறனாளிகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம், மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய முற்றுகை போராட்டம், சென்னையிலே பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை திரட்டி அனைத்து கட்சி தலைவர்களையும் வரவழைத்து தர்ணா போராட்டம், அதற்கு அடுத்தபடியாக சென்னையிலே மீண்டும் மிகப்பெரிய அளவிலே மறியல் போராட்டம் நடத்தி அங்கே காவல்துறை பல்வேறு விதமான அடக்குமுறைகளை கையாண்டது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு அடுத்தபடியாக கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்னதாக எல்லா மாவட்டங்களிலும் சிறை நிரப்பும் போராட்டம் உள்ளிட்ட 5-6 கட்ட போராட்டங்களை நாம் நடத்திவிட்டோம். ஒவ்வொரு முறை போராட்டம் நடத்துகிற போதும் அதிகாரிகள் கொடுக்குற வாக்குறுதி, கண்டிப்பாக இதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறேன் என்பது மட்டும்தான். ஆனால் இந்த நிமிடம் வரை நமக்கான உதவித்தொகை என்பது வரவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இனியும் நாம் காத்திருக்கக்கூடாது. ஆகையால் ஏற்கனவே மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மறியல் போராட்டத்தை நடத்துவது என்கிற அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் உட்பட பல்வேறு மாவட்டங்களிலே கிட்டத்தட்ட முதல் நாளிலே 10,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், மக்கள் கூடும் இடங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பல இடங்களிலே இந்த மறியல் போராட்டமானது மிகச்சிறப்பாக நடைபெற்றது. நாங்கள் நினைத்தோம் முதல் நாளிலேயே சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்களோ அதிகாரிகளோ கூப்பிட்டு வச்சு நம்மகிட்ட பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. நாம் இந்த போராட்டத்தை எப்படி திட்டமிட்டோம் என்றால், மாற்றுத்திறனாளிகள் உடல் ரீதியாக பல்வேறு அங்க குறைபாடுகளோடு இருப்பவர்கள், அதுவும் தொடர் மறியல் போராட்டம் என்றால் தினமும் மறியல் போராட்டத்தில் பங்கேற்பது என்பது பல்வேறு சிரமங்களை உருவாக்கும் என்பதால் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் 10க்கும் மேற்பட்ட ஒன்றியங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் 10ஆம் தேதி இந்த ஒன்றியங்கள் பங்கேற்பது, 11ஆம் தேதி இந்த ஒன்றியங்கள் பங்கேற்பது, 12ஆம் தேதி இந்த ஒன்றியங்கள் பங்கேற்பது என்கிற அடிப்படையிலே வேலைகளை பிரித்து கொண்டு நாம் செய்தோம். அந்த அடிப்படையிலே 10ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஒன்றியங்களைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த போராட்டங்களிலே பங்கெடுத்தார்கள் தமிழ்நாடு முழுவதும். அதேபோல் 11ஆம் தேதியும் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்றது. 11ஆம் தேதியாவது இந்த அரசாங்கம் நம்மை அழைத்து பேசும் என்று பார்த்தோம், அதுவும் நடக்கவில்லை. 12ஆம் தேதியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. அப்புறம் எண்ணிக்கை தொடர்ந்து நம்ம
பேசிக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து மறியல் பண்ணிகிட்டே இருக்கோம். மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் மாவட்ட தலைநகருக்கு வருவது மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்குகிறது. தினசரி காலையில் 10 மணிக்கு போராட்டம்னா காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு பஸ் ஏறி 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து மறியல் பண்ணிவிட்டு திரும்ப 6 மணிக்கு அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப 6 மணிக்கு மேலே வந்து பஸ் ஏறி 7 மணிக்கு போய் திரும்ப 8:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து அடுத்த நாள் காலையில் வருவது என்பது மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால 13ஆம் தேதி என்ன பண்ணோம்னா அந்தந்த பகுதிகளிலேயே அவர்கள் வசிக்கிற பகுதிகளிலேயே போராட்டத்தை தொடருங்கள், அந்தந்த ஒன்றியங்களே போராட்டத்தை தொடருங்கள் என்று மாநில தலைமை அறிவுறுத்தியதன் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் 9 மையங்களிலே இந்த போராட்டமானது நடைபெற்றது. ஆக 10ஆம் தேதி ஒரு போராட்டம், மறியல் போராட்டம், 11ஆம் தேதி மறியல் போராட்டம், 12ஆம் தேதி மறியல் போராட்டம், 13ஆம் தேதியும் மறியல் போராட்டம். இந்த 4 நாட்களும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள், குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் தினசரி ஒரு 8000லிருந்து 10,000 மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று கைதாகி கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த அரசாங்கம் கண்டுகொள்வதாக இல்லை. அடுத்து 13ஆம் தேதிக்கு அப்புறம் ஏற்கனவே நாம் அறிவித்தது தொடர் மறியல் போராட்டம் என்றாலும் கூட அதுக்கடுத்து 14ஆம் தேதி சனிக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அதனால் நாம் அந்த போராட்டத்தை நாம் விட்டு விடுவோம். ஒரு 2 நாட்கள் 3 நாட்களுக்கு கேப் விடுவோம். அது வரைக்கும் அரசாங்க அதிகாரிகளிடமிருந்து ஏதாவது தகவல் வருகிறதா என்று பார்ப்போம் என்று தான் நாம் அன்றைக்கு 13ஆம் தேதி மாலையோடு அந்த போராட்டத்தை ஒத்திவைத்தோம். 17ஆம் தேதி தமிழக சட்டசபை கூடுகின்ற போது அப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் நாம் பல மாவட்டங்களிலே போராட்டம் பண்ணி பார்த்தோம். அங்கங்கே மாற்றுத்திறனாளிகளை சிரமப்படுத்தாமல் நம்ம போராட்டம் பண்ணி பார்த்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் கண்டுகொள்வதாக இல்லை. ஆகையால் ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளையும் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதோ, ஏன்னா ஏற்கனவே 4 நாள் போராட்டம் பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் நொந்து போய் கிடக்கிறாங்க. திரும்பவும் அவங்கள வந்து சென்னைக்கு வாங்கன்னு சொல்லி போராட்டத்தை நடத்துறது என்பது, எல்லோரையும் வரவழைத்து நடத்துவது என்பது மிகப்பெரிய சிரமமாக இருக்கின்ற சூழ்நிலையிலே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உங்களால் எவ்வளோ பேரை அழைத்து வர முடியுமோ குறைந்தபட்சமாக அதிகபட்சமாக ஒரு 100 பேருக்குள்ளே அழைத்து வாருங்கள் என்று சொன்ன அடிப்படையிலே சென்னையிலே 17ஆம் தேதி காலை பிரம்மாண்டமான முறையில் கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மறியல் போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள். அந்த மறியல் போராட்டமானது முதலில் நாம் சேப்பாக்கத்திலே திட்டமிட்டு, ஆனால் சேப்பாக்கம் என்பது அன்றைக்கு 2020 மேட்ச் கிரிக்கெட் விளையாட்டு நடக்கிறதுனால வேறு ஒரு இடத்திற்கு அந்த இடத்தை மாற்றினார்கள். அப்படி போராட்ட இடத்திற்கு நாம் அதை கண்டுபிடித்து அந்த இடத்துக்கு வந்து சேருவதற்கே கிட்டத்தட்ட 11:30 மணி 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காவல்துறை அங்கே நாம் சென்னையில் என்ன மாதிரியான போராட்டத்தை நாம் திட்டமிட்டோம் என்றால், மறியல் உள்ளிட்ட வார்த்தைகள் எதையும் பயன்படுத்தாமல் முதலமைச்சரே நியாயம்தானா, மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் முதலமைச்சரிடம் மனு கொடுக்கும் போராட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அறிவித்தோம். மறியல்ங்கிற வார்த்தையை நம்ம இந்த இடத்துலையும் நம்ம பயன்படுத்தலை. அப்போ அந்த மாதிரி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது காவல்துறை கைது செய்து என்ன ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் கொண்டு வந்து அடைக்கிறாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து அடைக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு மேலே ஆயிடுது. எவ்வளோ பேர் போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க, எவ்வளோ பேரை நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோங்கிற எந்த விதமான கணக்கும் காவல்துறையிட்ட இல்லாத போது உணவு கொண்டு வருவதற்கே மிகப்பெரிய அளவில் சிரமங்கள் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 4 மணி 4:30 மணிக்கு மேலே தான் மதிய உணவே வந்து சேர்கிறது. அதுவும் பாதி பேருக்கு கிடைத்து பாதி பேருக்கு கிடைக்காமல் பல மாற்றுத்திறனாளிகள் பட்டினியோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டது. பிறகு மாலை 6 மணிக்கு உங்களை எல்லாம் நாங்கள் விடுதலை செய்து விட்டோம், நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிற போது அங்கிருந்த மாற்றுத்திறனாளிகள், நாங்கள் தொடர் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம், எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் வீட்டுக்கு செல்ல மாட்டோம், எங்களுடைய கோரிக்கை நிறைவேறுகிற வரை நாங்கள் சென்னையை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம், எனவே எங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படுகிற வரை நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் என்று மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒட்டுமொத்தமாக தெரிவித்துவிட்டார்கள். தெரிவித்தாலும் கூட காவல்துறை நயவஞ்சமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்தது. என்ன சூழ்ச்சி என்றால், ராஜரத்ன ஸ்டேடியம் என்பது நாளை ஒரு மிகப்பெரிய விழா ஒன்று இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இரவிலே இங்கே படுப்பதற்கு குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆகையால் நாங்கள் ஒரு நல்ல ஒரு மண்டபத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம், அந்த மண்டபத்திலே நீங்கள் அனைவரும் ஓய்வெடுத்துவிட்டு உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் தொடருங்கள், உங்களை நாங்கள் எல்லாம் அழைத்துச் சொல்கிறோம் என்று சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவாக எவ்வளவுக்கு எவ்வளவு தலைவர்களை கேன்வாஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேன்வாஸ் பண்ணி மாற்றுத்திறனாளிகளை கிட்டத்தட்ட ஒரு 16க்கும் மேற்பட்ட பேருந்துகளிலே வண்டியில் ஏற்றுகிறார்கள். வண்டியில் ஏற்றப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சரியாக மாலை 6 மணி முதல் 6:30 மணிக்குள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே கூறியது போல் 16 பேருந்துகளில் ஏற்றப்படுகிறார்கள். ஏற்றப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை அவர்கள் காவல்துறை கொடுத்த வாக்குறுதி என்ன, நாங்கள் ஒரு சிறப்பான மண்டபத்தை தேர்வு செய்திருக்கிறோம், அந்த மண்டபத்தில் கொண்டு போய் வைக்கிறோம் என்று சொல்லித்தான் இங்கேருந்து அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் அழைச்சிட்டு போய் சென்னை முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்திற்கு மேலாக 6 மணி நேரத்துக்கு மேலாக சுற்றி கொண்டே இருக்கிறதே ஒழிய பேருந்துகள் அந்த குறிப்பிட்ட மண்டபத்திற்கு போய் சேரவில்லை. உணவு கொடுக்கவில்லை, தண்ணீர் கொடுக்கவில்லை, சிறுநீர் கழிக்க முடியவில்லை, வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது, வண்டி டோர் லாக் பண்ணிட்டாங்க, கதவை பூட்டப்பட்டு விட்டது.
கடைசியாக கொண்டு போய் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கி விட்டு நீங்கள் எல்லாரும் ஊருக்கு போங்க, யார் இந்த சென்னைக்குள்ளே இருக்கக்கூடாது என்று சொல்லி விரட்டுகின்ற ஒரு தோரணை என்பது நடக்குது. அப்போ இதற்கு எதிராக காவல்துறையுடைய இதெல்லாம் நான் ஒரு வாரத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் பல்வேறு விதமான அத்துமீறல்கள், மிரட்டல்கள், உருட்டல்கள், காவல்துறையோட மக்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய மோதல்கள் எல்லாமே தொடர்ந்து பஸ்ஸுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்குது. பஸ்ஸுக்குள்ளே கதவு திறங்க, நான் ஒன்றுக்கு போகணும், என்னால் முடியலைங்கிறாங்க, உணவு இல்லாமல் என்னால் முடியலைங்கிறாங்க, சுகர் இருக்குது, எனக்கு டயத்துக்கு சாப்பிடலைன்னா எனக்கு வந்து மயக்கம் வந்துடும் சொல்லி சில பேர் மயக்கம் போட்டு விடுறாங்க. காவல்துறையோடு பயங்கரமான தள்ளுமுள்ளி ஏற்படுகிறது. அந்த தள்ளுமுள்ளி ஏற்பட்ட போது ஒரு சில மாற்றுத்திறனாளிகளுக்கு இரத்தக்காயம் ஏற்படுகிறது. இதெல்லாம் நடந்தாலும் கூட காவல்துறை எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் அவர்களை மிகப்பெரிய அளவில் அலைக்கழித்து சென்னையை விட்டு வெளியேற்றுவதிலேயே மிக குறியாக இருந்தார்கள் என்பதை தான் நம்ம பார்க்குறோம். அப்படி அவர்கள் முழுவதுமாக இந்த மாதிரியான அத்துமீறல்கள் எல்லாத்தையும் நடத்தி முடித்த பிறகு கரெக்டாக சரியாக 12 மணிக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே பல்வேறு இடங்களிலிருந்து வந்த மாற்றுத்திறனாளிகளை இறக்கி விட்டு போட்டு அம்போவனை விட்டு போட்டு பேருந்துகளை எடுப்பதற்கான முயற்சி செய்கிற போது அப்போது அங்கிருந்த நம்ம தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே மிகப்பெரிய சாலை மறியலை நடத்துகிறார்கள். நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக ஏற்கனவே வந்து 14 பேருந்துகள் 16 பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகளை பஸ்ஸில் ஏற்றி அழைத்து செல்கிற போது நம்முடைய மாநில பொதுச் செயலாளர், மாநில தலைவர் உள்ளிட்டவர்கள் அவர்கள் எல்லாம் போய் சேருகிற வரை நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ராஜரத்னம் ஸ்டேடியிலேயே இருந்து விட்டாங்க. ஆனால் இது பஸ்ஸு போகும்போது அந்த இடத்துக்கு போகலைன்னு இவங்க தெரிஞ்ச உடனே அவங்க நம்முடைய மாநில தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்தெந்த இடங்களிலிருந்து மாற்றுத்திறனாளிகளை கூட்டி அழைத்து சென்றீர்களோ அவர்கள் அனைவரும் திரும்பவும் இந்த இடத்துக்கு வர வேண்டும், எல்லோரும் ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிற வரை நாங்கள் இந்த இடத்துக்கு போக மாட்டோம்னு சொல்லி அவங்க 12 மணி வரைக்கும் அவங்க அங்கே தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. அவங்க வந்து ராஜரத்ன ஸ்டேடியத்துக்குள்ளே உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்றாங்க. அப்போ காவல்துறை கடுமையான நெருக்கடியை அங்கே கொடுக்கிறது. பத்திரிகையாளர்கள் அவர்களை சந்திக்க விடவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள். அவர்கள் ஒரு எம்எல்ஏக்களை கூட உள்ளே விடாத அராஜக போக்கு என்பது தொடர்ச்சியாக நடக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே ஒரு பக்கம் மறியல் போராட்டம், சென்னையினுடைய பல பகுதிகளில் கிளாம்பாக்கத்திலே மறியல் நடக்கிறது. எங்கெல்லாம் இறக்கி விடுகிறார்களோ அங்கெல்லாம் மறியல் போராட்டம் தொடர்ந்து சென்னை முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே அந்த மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பதற்காக நம்முடைய மாநில தலைவர்கள் அவர்களை எல்லாம் ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு வந்து சேர்த்த வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கரெக்டாக இரவு 12 மணிக்கு மேலே வந்து காவல்துறை வலுக்கட்டாயமாக ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு நீங்கள் வெளியே போயே ஆகணும்னு சொல்லி தரத்தரவென்று இழுத்து போட்டு வாகனத்தில் ஏற்றுகிறார்கள். அப்படி ஏற்றுகின்ற போது நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் திருமதி ஜான்சி ராணி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கால் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலை கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் ஊனமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இவர்களை பொறுத்தளவுக்கு செயற்கை கால் மாட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்களுக்கு சுகர், பிரஷர் போன்ற உடல் உபாதைகள் இருக்கின்ற சூழ்நிலை காலையில் 10 மணியிலிருந்து சாயங்காலம் நைட்டு 12 மணி வரைக்கும் உணவு இல்லாமல், தண்ணி இல்லாமல், சரியான பராமரிப்பு இல்லாமல், மாத்திரை மருந்து சாப்பிடாமல் அவங்க ஏற்கனவே தொய்வாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்கள் வரமாட்டேன் என்று அடம்பிடிக்கும் பொழுது இதில் மிக கொடுமையான விஷயம் என்னவென்றால், மாற்றுத்திறனாளி நண்பர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சென்னையில் நடைபெற்ற எல்லா போராட்டங்களிலும் பெண்களை ஆண் காவலர்கள் தான் தூக்கி தரத்தரவென்று இழுத்திருக்கிறார்கள். ஒரு குறைந்தபட்ச நாகரிகம், குறைந்தபட்ச பண்பாடு கூட இல்லாமல் நாம் ஏற்கனவே பலமுறை பெண் காவலர்களை கொண்டு தான் பெண்களை தூக்க வேண்டும், ஆண் காவலர்கள் ஆண்களை மட்டும் தான் தூக்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் உட்பட சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலை பெண்களை தரத்தரவென்று இழுத்து கொண்டு போய் போட்டக்கூடிய விஷயங்கள்லாம் அங்கே நடந்திருக்கிறது. அதே மாதிரி தான் ஜான்சி ராணி அவர்களையும் இறுக்கி பிடிச்சி தூக்கின போது அவர்களுக்கு மிகப்பெரிய உடல் உபாதை ஏற்பட்டிருக்கிறது. காலை பிடிச்சி தரத்தரவென்று தூக்கும் போது அந்த காலானது திரும்பி அதில் மிகப்பெரிய இரத்தக்காயம் என்பதும் காலில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டு அவர்கள் பேருந்தில் ஏற்றி படிக்கட்டில் உட்காரும் போதே மயக்கம் போட்டு கீழே விழக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு மயக்கம் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அளவிலே அங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மத்தியில் கொந்தளிப்பை வைத்து மாநில பொதுச்செயலாளருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மிகப்பெரிய அளவில் கோஷம் போட்டு பயங்கரமான போலீஸோட தகராறு ஏற்படுகிற போது 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். இந்த தகவல் ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளிகள் எல்லோருக்கும் தெரிகிறது. மாற்றுத்திறனாளிகள் இரவு 12-1 மணிக்கு மேலே மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பில் ஈடுபடுகிறார்கள். எங்களுடைய பொதுச் செயலாளரையே தாக்குகின்ற அளவுக்கு காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்போ முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டை முழுவதுமாக மாற்றுத்திறனாளிகளிடம் காவல்துறையை ஏவுவதா? அப்படி விடமாட்டோம் சொல்லி தொடர்ந்து மீண்டும் பேசுகிற போது பல்வேறு வகையில் அரசுக்கு அழுத்தம் போகிற போது அவர்கள் என்ன பண்ணுகிறார்களோ சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளிலே சுற்றித் திரிந்த பேருந்துகள் அனைத்தையும் கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு வரவழைத்து அங்கே அவர்களை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை செய்கிறது. அந்த அடிப்படையில் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்த மாற்றுத்திறனாளிகள் கோயம்பேடுக்கு வருகிறார்கள். கோயம்பேடுக்கு இவ்வளவு போராட்டம் நடந்த பிறகும் கூட இவ்வளவு பெரிய அத்துமீறல்கள், அடாவடிகள், காவல்துறையுடைய அராஜக போக்கு இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. அரசிடமிருந்து எந்த விதமான சாதகமான பதில்களும் வரவில்லை என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதுக்கு அடுத்து என்ன நடக்குது? அங்கே போய் நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வந்து எல்லோரும் அடைக்கப்பட்ட பிறகு காலை
காலை 10 மணி வரை மிக மிக ரகசியமாக வைத்திருந்து காலை 10 மணிக்கு எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி கோயம்பேடு பேருந்து நிலையத்திலே வெளியே வந்து மிகப்பெரிய அளவில் சாலையை மறித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்படி போராட்டத்தில் ஈடுபடுகிற போதுதான் ஒட்டுமொத்த மீடியாக்களும் அங்கே வந்து குவிகிறது. ஜான்சிராணி அவர்கள் தாக்கப்பட்ட விஷயமும் பத்திரிகைகளுக்கு தெரிந்தவுடன் அவர்களும் இதில் பிரஸ்ல மீடியாக்களை பெரிதுபடுத்துகிறாங்க. இது போன்ற பேருந்தில் செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் வீடியோக்கள் எடுத்து சமூக வலைத்தளங்களை தொடர்ச்சியாக போடுகிற போது அதை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போடுகிறார். அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டோடனே இது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் பேசுபொருளாக மாற்றப்படுகிறது. இப்படியாக மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் மிக வீறு கொண்டு எழுந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த மறியல் போராட்டமானது கோயம்பேட்டில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெருக்கடியை உருவாக்கியதோடு மட்டுமில்லாமல் மாற்றுத்திறனாளிகள் வீரியமிக்க போராட்டத்தை அங்கே நடத்தக்கூடிய சூழ்நிலை என்பது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டது மீண்டும் காவல்துறை பெரிய அளவில் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்று இரவுக்குள் நாங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உத்தரவாதத்தை வாங்கி தருகிறோம் என்று சொல்லி அந்த மாற்றுத்திறனாளி அனைவரையும் அங்கிருந்து கைது செய்து வேறொரு மண்டபத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். அப்பொழுது பத்திரிகைகள் கொடுத்த அழுத்தம், எதிர்க்கட்சிகள் கொடுத்த அழுத்தம், பல்வேறு சமூக வலைத்தளங்களில் வந்த செய்திகள், மாற்றுத்திறனாளிகள் துன்புறுத்தக்கூடிய செய்திகள், பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு, இது எல்லாம் சேர்ந்து அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியதன் பலனாக அன்று மாலையே வந்து கீதா ஜீவன் சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் நம்ம சங்க தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு சென்று விட்டு வந்தார்கள். வந்தும் கூட எந்த விதமான முடிவு எடுக்கவில்லை. நான் முதலமைச்சரிடம் கலந்து விட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் வந்து அவர் மீண்டும் 7 மணிக்கு மாற்றுத்திறனாளி அழைக்கப்பட்டிருந்த மண்டபத்துக்கே வந்தார். வந்து அவர் என்ன சொன்னார் என்றால், இப்போதைக்கு அரசாங்கம் மிகப்பெரிய அளவிலே பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே தான் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சர் உங்களிடம் நேரடியாக சொல்லுவதாக முதலமைச்சரே சொன்னதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஆட்சி அமைந்தவுடன் முதல் கையெழுத்தாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்வு பற்றிய கையெழுத்து தான் எங்களுடைய முதல் கையெழுத்தாக இருக்கும். அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கார். அவர் சொன்னதான் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த அடிப்படையிலே அவர் சொன்ன வாக்குறுதி, ஏற்கனவே பல கட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாலும் கூட இந்த கடைசி கட்ட வாக்குறுதியாவது நாம் ஏற்றுக்கொள்வோம் என்கிற அடிப்படையிலே நாம் இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தோம். நண்பர்களே, இந்த போராட்டம் இவ்வளவு நீண்ட நெடிய போராட்டம், கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு நான் சொன்னதே ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே சொல்லியிருக்கேன். இதை பற்றி விரிவாக ஒவ்வொரு போராட்டமும் எப்படி நடந்தது, திண்டுக்கல் மாவட்டத்தில் எப்படி நடந்தது, மாநிலத்துடைய பல பகுதிகளில் தொடர்ந்து மறியல் போராட்டங்கள் எப்படி நடந்தது, இதில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனியில் காவல்துறையோடு எனக்கும் காவல்துறைக்கும் மிக கடுமையான வாக்குவாதம், பெரிய சண்டை சச்சரவுகளாக வந்துச்சு. அந்த சண்டை சச்சரவுகள் எப்படி ஏற்பட்டது, சென்னையில் இந்த போராட்டம் எந்தெந்த இடங்கள்லாம் எப்படிலாம் நடந்துச்சு, மாற்றுத்திறனாளிகளை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிற விவரங்கள், இது எல்லாமே ஒரு பக்கம் உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலிகளை கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பாகங்களாக நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். முதல்ல இந்த போராட்டத்தை பற்றி முழுமையான விவரங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் நீ அடுத்தடுத்த காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வரும். அந்த காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்படிங்கிறதான். எனக்கு என்ன ஒரு ஆதங்கம், சில பேர் சொல்கிறீங்க திமுகவுடைய செம்புதுக்கி திமுகவை வந்து ஆதரித்து பேசக்கூடிய சங்கம் தானே, இந்த சங்கம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரவணைப்பில் இயங்குறது தானே, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுகவோட கூட்டணியில் தான் இருக்குது, நீங்கள் பேச வேண்டியதானே, அப்போ நீங்கள் எவ்வளோ பெட்டி வாங்கினீங்க, என்ன பண்ணீங்க, மாற்றுத்திறனாளிகளை அடமானம் வச்சு நீங்கள் கொடுமைப்படுத்துனீங்க, அது இதுன்னு சொல்லி போட்டு எங்கள் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்களை பல்வேறு தற்குறிகள், இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டில் அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டு இருக்குது, அதனால் தற்குறிகள் நம்ம மேலே சுமத்துறாங்க. நான் என்ன கேட்குறேன், நாங்கள் வந்து இந்த போராட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சா வெற்றி அடைஞ்சான்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் போராடி தோற்றால் அவன் வீரன் தான். என்னை பொறுத்தளவுக்கு இந்த போராட்டம் தோல்வி அடைஞ்சதாகவே நீங்கள் வச்சுங்க. முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார், அடுத்து வந்து நாங்கள் வந்து ஜெயித்து வந்த பிறகு ஆட்சியில் அமர்ந்த உடனே முதல் கையெழுத்து உங்களுக்கு தான் சொல்லி அவர் போடவே மாட்டார்னு கூட வச்சுங்க. ஆனால் போராடி நாங்கள் தோற்றுக்கிறோம், தோற்றதை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு சிரமங்களையும் இவ்வளவு வலிகளையும் இவ்வளவு வேதனைகளையும் கையில்லாமல் கண்ணில்லாமல் வாயில்லாமல் பேச்சில்லாமல் மூளை இல்லாமல் பல்வேறு விதமான இன்னல்களுக்கு மத்தியிலே நாங்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கோம். இந்த போராட்டத்தில் மொத்த பங்கேற்றவங்க எவ்வளோ பேர், எவ்வளோ பேர், சராசரியாக தினசரி நாம் எடுத்துக்கொண்டால் கூட 10,000 பேர். சென்னையிலே போராடியவர்கள் 3000 பேர். ஆனால் ஒட்டுமொத்தமாக அடையாள அட்டையை பெற்று வைத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்? கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுடைய கணிப்பின்படி 18 லட்சம் பேர் அடையாள அட்டை வாங்கியிருக்கீங்க. 18 லட்சம் பேர் 8 லட்சம் பேரை ஒதுக்கிடுங்க, 10 லட்சம் பேர் அடையாள அட்டை கையில் வச்சிருக்கீங்க. 10 லட்சம் பேர் அடையாள அட்டை வச்சுக்கிட்டு வெறும் 3000 பேர் 10,000 பேர் ரோட்டில் போராடிட்டு இருக்காங்கன்னா இது எதையுமே கண்டுகொள்ளாமல் என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிங்கிற மாதிரியும் நாங்கள்லாம் என்னமோ மாற்றுத்திறனாளி இல்லாமல் சராசரி மனுஷன் மாதிரியும் அவன் கிடக்கிறேன் போராடுறேன் நம்ம வாட்டுக்கு வேடிக்கை வைப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்களுடைய வேலைகள் என்ன, சமூக வலைத்தளத்தில் போராட்டம் பண்ணீங்க. நீங்கள் இப்படி மாற்றுத்திறனாளிகளை கொடுமைப்படுத்துகிறார்களே, இப்படி அதை பண்ணுகிறார்களே, இதே பண்ணுங்க, உங்களால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம், 10 பைசா பிரயோஜனம் இருக்குதா, உங்களால் என்ன எவ்வளோ சித்திரவதைகள் நாங்கள் அனுபவிச்சோம். இப்போ ஒன்றுமில்லை, இதே முதலமைச்சர் ஸ்டாலின் போய் எங்கள் சங்கத்தில் 1.5 லட்சம் பேர் மாற்றுத்திறனாளி இருக்காங்க அல்லது 50,000 பேர் மாற்றுத்திறனாளி இருக்காங்க, இந்த 50,000 பேருக்கு மட்டும் உதவித்தொகை உயர்த்தி கொடுங்கன்னு சொன்னால் செய்ய மாட்டார்னு நினைக்கிறீங்களா? உடனே செஞ்சு கொடுத்துருவாரு. ஆனால் எங்களுடைய நோக்கம்
எங்களுடைய சங்கத்தில் இருப்பவன மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளையும் அவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி போராடும் போது நீங்கள் அந்த போராட்டம் நடக்கிறது தெரியல அதெல்லாம் நீங்கள் இங்கே சொல்லவே முடியாது. அது எப்படி தெரியாமல் போகும்? அது எப்படி தெரியாமல் போகும்? ஒவ்வொரு நாளும் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் தகவல்கள் பரவிட்டு இருக்கு. இப்போ திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி போராட்டம் நடக்குது, மற்ற பல மாவட்டங்களில் அந்தந்த இடங்களில் போராட்டம் நடக்குது. தகவல் தெரிஞ்சுட்டு யாராவது போனீங்களா? எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை தவிர ஒரு நபர் கூட அந்நியர்கள் போராட்டத்துக்கு வரல. அப்போ வேடிக்கை பார்த்துக்கிட்டு எவனோ போராட்டத்தை எவனோ எப்படியா நாசமாக போட்டு எனக்கு வந்தால் எனக்கு போதும், எனக்கு என்னுடைய சுயநலம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி கொடுக்குற வரைக்கும் எப்படி கோரிக்கை நிறைவேறும்? எப்படி அளவு மாற்றம் குணமாற்றம்? இப்போ ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் போராடுறாங்க. அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை இந்த அரசாங்கம் ஏற்றுக்குச்சு. ஏன் அரசு ஊழியர்கள் போராடினாங்கன்னா அவங்க ஒட்டுமொத்த நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைக்க அவங்களால முடியும். அதே மாதிரி அங்கன்வாடி பணியாளர்கள் போராடினாங்கன்னா ஒட்டுமொத்த அங்கன்வாடி பணியாளர்கள் ரோட்டுக்கு வராங்க, ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைக்க முடியும். ஆனால் நமக்குள்ள ஒற்றுமை இருக்கா? நமக்குள்ள ஏதாவது இருக்குதா? 15 லட்சம் மாற்றுத்திறனாளி, 18 லட்சம் மட்டும் மாற்றுத்திறனாளி அடையாளம் வாங்குவானா? 3000 பேர் 5000 பேர் போராடிட்டு இருப்பானா? 17 லட்சம் பேர் வெளியிலேருந்து வேடிக்கை வைப்பீங்களா? அப்போ இந்த போராட்டத்தை நாங்கள் தோத்துட்டோம்னா எங்கள் மேலே விமர்சனம் பண்ணுவீங்களா? என்ன அர்த்தத்தில் நீங்களா இருக்கீங்க? நீங்கள் முதல்ல கொஞ்சமாவது உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்குதா? இந்த போராட்டம் வெற்றியோ தோல்வியோ அதுக்கு மூல காரணம், முழு காரணம் நீங்கள் தான். நான் படித்து சொல்கிறேன். நம்மிடம் கையில்லை, காலில்லை, கண்ணில்லை, வாயில்லை, பேச்சில்லை, மூளையில்லை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மள்கிட்ட போராட்டம்ங்கிற அந்த குணம் மட்டும் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஒருத்தரும் நம்மளை மதிக்க மாட்டான். அப்போ இவ்வளோ பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ பெரிய விஷயத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட கண்டுக்காமல் வீட்டுக்குள்ள உட்காந்து சமூக வலைத்தில் ஃபேஸ்புக்கில் போடுறது, வாட்ஸ்அப்பில் போடுறது, ட்விட்டரில் போடுறது, இது மட்டும் போதுமா? அப்போ நாங்களும் பேசாமல் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கில் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நாங்கள் உங்களை மாதிரி தான், நாங்களும் உங்களை மாதிரி தான். எவ்வளவு வலி வேதனைகள், எங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். இந்த போராட்டம் தோற்றது உங்களால் மட்டும்தான். நான் திரும்ப சொல்றேன், இந்த போராட்டம் வெற்றியா தோல்வியாங்கிறது வேற பக்கம் வந்தாலும் இந்த போராட்டம் முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்து உடனடியாக அறிவிப்பு வராததுக்கு மிக முக்கிய காரணம் உங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகள் தான். நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க, களத்துக்கு வரல. இப்ப திண்டுக்கல் மாவட்டத்தில் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு மாற்றுத்திறனாளி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கமே, எவ்வளவு பேர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டான்? 48,000 பேர் அடையாள அட்டை வாங்கியிருக்கான். ஆனால் கலந்துக்கிட்டது எவ்வளவு? 1000 பேருக்குள்ளதான். அப்போ 47,000 பேர் எங்கே இருக்கீங்க? வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி இவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்துடைய நிலைமைப்படுத்தானா மாநிலம் முழுக்க ஒட்டுமொத்த நிலைமையை எடுத்து பார்க்கும்போது அப்போ 10,000 பேர் தான் மாற்றுத்திறனாளி தமிழ்நாடு முழுக்க இருக்கானா? மற்றவெல்லாம் இல்லையா? உங்களுக்கு கொஞ்சமாவது ரோசம் இருக்கா இல்லையா? அப்போ போராடுகிறவனை பார்த்து நோகடிப்பது, போராடுகிறவனை பார்த்து கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, இவன் இந்த கட்சியை சேர்ந்தவன், இவன் அதை பண்ணவன், இவன் கைக்கூலி வாங்கிட்டான், இவன் நோட்டு வாங்கிட்டான் அப்படின்னு உங்களுக்கு விமர்சனம் பண்ண தெரியல. வாய் இருக்கு, நாக்கு இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் நீங்கள் பேசிட்டு போயிடலாமா? திரும்பவும் சொல்லிக் கொடுக்குறேன் நண்பர்களே, திரும்ப நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நம்மிடம் ஒற்றுமை இல்லை என்றால் நாம் நாசமாக தான் போவோம். திரும்ப ரொம்ப அடிவேறு எரிச்சலோடு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த போராட்டம் நடந்த இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை நாம் சந்தித்ததிலே அவ்வளவு மிக கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கோம். ஆனால் இந்த இவ்வளவு பெரிய போராட்டத்தில் கூட குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி கூட சென்னையில் வந்து போராட்டத்தில் பங்கேற்கல அப்படிங்கும்போது மிகப்பெரிய மன வேதனையும் வலியும் ஏற்படுத்துகிறது. நாங்கள் சொல்கிறோம், போராடி தோற்ற நாங்கள் வீரர்கள் தான். போராடாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த நீங்கள் கோழைகள் என்பது இந்த பதிவின் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சமாவது ரோசம் இருந்துச்சுன்னா, கொஞ்சமாவது மாற்றுத்திறனாளி மேலே அக்கறை இருந்துச்சுன்னா, கொஞ்சமாவது மாற்றுத்திறனாளி நலனுக்கு பாடுபட வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா தயவு செய்து களத்துக்கு வாங்க. அவ்வளவு வேதனையோடு நான் பேசிட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு அது வேணும், இது வேணும். கடைசி வரைக்கும் நீங்களா பிச்சைக்காரனா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு வீல் சேர் வேணும், எனக்கு சைக்கிள் வேணும், எனக்கு உதவித்தொகை வேணும். நமக்கான உரிமைகளை பெற வேண்டாமா? நாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக மாற வேண்டாமா? பாராளுமன்ற உறுப்பினர்களாக மாற வேண்டாமா? எப்படி கிடைக்கும்? ஒற்றுமையாக இருந்து ஒன்னா இருந்து கேட்டதான கிடைக்கும். ஒற்றுமைங்கிறது நம்மள்ட்ட இருக்குதா? அந்த ஆயுதத்தை நம்ம என்னைக்காவது கையில் வச்சிருக்கோமா? சுயநலம் மட்டுமே நம்மளிடம் மிஞ்சி இருக்கிறது. பொதுநலம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும். இப்போ தயவு செய்து மாற்றுத்திறனாளிகளே, நான் இங்கே பேசினது சில கடுமையான வார்த்தைகளை உங்கள்கிட்ட பயன்படுத்தியிருப்பேன். இருந்தாலும் கூட இது எல்லாம் என்னுடைய வலியும் வேதனைகளும் தான் இங்கே மிதமிஞ்சி கிடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தயவு செய்து மாற்றுத்திறனாளிகளை களத்துக்கு வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். நண்பர்களே, இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.